சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 8 மணி முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலை ஓரங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். முத்துராமலிங்கம், சிவகங்கை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை எங்கு பதிவாகி இருக்கிறது? முன்னேற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்து, அதாவது நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணியிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் ஒரு 5 மணி நேரம் மழை பெய்தது தொடர்ச்சியாக. அதோடு அப்புறம் மீண்டும் வானம் விட்டரித்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. நிலையில் நேற்று இரவு சரியாக ஒரு 8 மணியில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு 6 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு கனமழை பெய்தது. இந்த கனமழைக்கு பிறகு சாலைகள் மற்றும் தெருவோரங்கள் தாழ்வானங்களில் தண்ணீர் தேங்கினாலும் ஒரு பெரிய அளவில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை. மற்றபடி சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு காரைக்குடி, தேவகோட்டை, திருப்பத்தூர், மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தாலும் காரைக்குடி பகுதியில் நேற்று இரவு ஒரு அதிக அளவில் மழை பெய்ததாக கூறலாம். அந்த அளவுக்கு நல்ல மழை பெய்தது. தற்பொழுதும் மழை பெய்து வருகிறது. ஆனால் பெரிய அளவில் இல்லாமல் சீரான அளவில் சூழல் போல் மழை பெய்து வருகிறது. மற்றபடி முன்னேற்பாடுகள் மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தீயணைப்பு துறையினர் போர்க்கால அடிப்படையில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகளை தடுப்பதற்காக பேரிடர் கருவியுடன் தயார் நிலையில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.